வெல்கம் டு ஆல் இன் ஒன் நந்தினி சேனல். இது உங்கள் கனவுகளுக்கான சேனல். உங்களுக்கு நிறைய கனவுகள் வருது. அதை யார்கிட்ட கேட்கறது, எப்படி கேட்கறதுங்கிற நிறைய மனக்குழப்பம் இருக்கும். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் கனவு நல்ல கனவை கண்டிருக்கீங்க, அது பளிச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமே அப்படின்னு நினச்சிங்கன்னா, அந்த கனவை உங்களுக்கு 3 பேத்துக்கு மேலே சொல்லக்கூடாது. 3 பேத்துக்கு மட்டும் தான் சொல்லணும், அந்த அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக. அதனால கனவு பலன்களை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க யார் இருந்தாலும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இல்லைங்க, எனக்கு நான் கண்ட கனவு பழிக்கவே கூடாது அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா 3 பேத்துக்கு மேலே நீங்கள் நிறைய பேத்துக்கிட்ட உங்கள் கனவுகளை நீங்கள் சொல்லலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு கனவுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குதுங்க. அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதான் ஃபஸ்ட்டு டைம் நம்ம சேனலை விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, யானை சம்மந்தமான கனவுகள் தாங்க. நிறைய பேத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, யானை துரத்துற மாதிரி, யானை வந்து நம்மளைய வந்துட்டு மேலே உட்கார வச்சு சவாரி பண்ணுற மாதிரி இப்படி நிறைய கனவு வருது. ஆனால் இந்த ஒவ்வொரு கனவுக்கும் ஒவ்வொரு விதமான அர்த்தம் இருக்குது. அந்த அர்த்தத்தை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இது உங்களுக்கு தெளிவாக புரியும். அதே மாதிரி இந்த வீடியோ கடைசியில் வந்து நான் முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் என் கனவு எவ்வளோ நாட்களில் பழிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள் மேடம்னு கேட்குறீங்க. அதனால நீங்கள் கண்ட கனவு எவ்வளவு நாட்களில் பழிக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ கடைசியில் நான் சொல்லியிருக்கேன். மறக்காமல் கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்கள். வெல்கம் டு ஆல் இன் ஒன் நந்தினி சேனல். நிறைய பேர் உங்களுடைய கனவுகளை உடனுக்குடனே என்கிட்ட இந்த மாதிரி கனவு பலன் குரூப்பில் ஜாயின் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள், அல்லது கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. யானை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பலத்தோட அடையாளமாக நம்ம இது வரைக்கும் பார்த்துட்ருக்கோம். பொதுவாக யானை கனவுல வந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது தாங்க. அதே வேளையில் அந்த காட்சியை பொறுத்து கனவுல பலன்கள் அப்படிங்கிறது மாறும். அதை விளக்கமாக பார்க்கலாம். வந்து உங்களை யானை துரத்துறது போல் கனவு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க, அந்த யானை திடீர்னு உங்களை வந்து துரத்திட்டு வருது, நீங்கள் பயந்துட்டு ஓடுறீங்க. அந்த மாதிரியான ஒரு கனவு வந்துச்சு அப்படின்னா, இதில் 2 பலன்கள் இருக்குதுங்க. அதாவது யானை கோவத்தோட உங்களை துரத்துறது போல் கனவு வந்துச்சுன்னா, கஷ்டம், சோகம், கவலை இல்லைன்னா நோய்கள் இதெல்லாம் வந்து ஏற்படும் அப்படிங்கிறதும், அதே வேளையில் யானை வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக உங்ககிட்ட ஓடி ஆடி விளையாண்டு உங்களை துரத்துற போல் கனவு கண்டா நல்ல விஷயங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்கூடும் அப்படிங்கிறத சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் யானை உங்களை வந்து கோபமாகவும் இல்லை, சந்தோஷமாகவும் இல்லை, நார்மலாக உங்களை யானை துரத்துது அப்படின்னா, நீங்கள் வேலை செஞ்சிட்ருக்கீங்கன்னா, வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுடைய உயர் அதிகாரிகள், மேனேஜராக இருக்கலாம், ஓனராக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு மேலே ஒரு பொசிஷனில் இருக்கிறவங்களா கூட இருக்கலாம். அவங்க வந்து உங்களை ரொம்பவுமே வந்து துன்புறுத்துவாங்க, அதாவது கஷ்டப்படுத்துவாங்க, உங்களை வந்து தவறாக புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிறதுக்கான சூழ்நிலை ஏற்படுங்க. அப்போ இந்த மாதிரி நான் கனவு கண்டுட்டேனேங்க, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ரொம்ப நீங்கள் கவலைப்பட வேணாம். இந்த மாதிரியான ஒரு மனசு சங்கடம் மாதிரி கனவு வந்துச்சுன்னா, நீங்கள் வந்துட்டு கனவு கண்டதுக்கப்புறம் நீங்கள் விநாயகருக்கு ஒரு தீபம் ஏற்றி அந்த தீப ஒளியை பார்த்து மனசார வேண்டிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஆஃபீஸில் நீங்கள் செய்யக்கூடிய வேலையை ஒரு முறைக்கு 2 முறை இல்லைங்க, பல முறை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த வேலையை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். அந்த மாதிரி இருந்துட்டாலே உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வந்து தப்பிச்சுக்கிறலாங்க. எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம இதில் வந்து சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் இந்த மாதிரி கனவு கண்டதை நம்ம கனவு பலன் குரூப்பில் ஜாயின் பண்ணி கேட்டிருந்தாரு. நான் அப்போ அவர்கிட்ட சொன்னேன், ஆக்சுவலாக அவர் வந்து ஜாப்பில் இருந்தார். இந்த மாதிரி யானை துரத்துற மாதிரி கனவு வந்துச்சுன்னா, உங்களுடைய ஆஃபீஸில் உங்கள் உயர் அதிகாரிகள்கிட்ட நீங்கள் ஒரு கெட்ட பேர் எடுக்கிறதுக்கான சுச்சுவேஷன் ஏற்படுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இல்லை மேடம், நான் வந்து இத்தனை வருஷமாக வேலை பார்க்குறேன். பட் வந்து ஒரு நாளும் வந்து என்னுடைய மேனேஜரோ, ஓனரோ என்னை தவறாக வந்து புரிஞ்சுக்கிட்டதோ, என்னை தவறாக வந்து திட்டினதோ கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.
பட் வந்து நான் சொன்னது என்னன்னா, "உங்க கனவுக்கான அர்த்தம் இதுதாங்க." அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்க கனவு எவ்வளோ நாட்கள்ல பலிக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் சொல்லியிருந்தேன். அதாவது அவங்க கனவு கண்ட நேரத்த பொறுத்து 10 டேஸ்க்குள்ள பலிக்கும்னு சொல்லியிருந்தேன். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 4 அல்லது 5 இருக்கும்னு நெனைக்கிறேன். அந்த நாட்கள் கழிச்சு திரும்பவும் அவங்களே மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. என்னன்னு அவங்க கிட்ட கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, "இந்த மாரி மேம் நீங்க சொன்ன மாரியே என்னுடைய ஓனர் வந்து வந்திருந்தாங்க. விசிட் வந்திருந்தாங்க. அந்த சமயம் நான் எப்போதுமே பண்ற ஒர்க்கு தான். ஆனா, சிறு தவறுதல்னால அ அது மிஸ்டேக் ஆயிருச்சு. அதனால அவங்க ரொம்ப கோவப்பட்டாங்க. அதே மாதிரி என் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சு அந்த வேலைய குடுத்ததுனால, அவங்க அதிகமா செக் பண்ண மாட்டாங்க. ஆனா, என்னுடைய அஜாக்கிரதையினால இப்படி ஒரு தவறு நடந்துருச்சு. எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. நீங்க அப்பயே சொல்லியிருந்தீங்க, இந்த மாரி உங்களுடைய வேலையில பலமுறைக்கு செக் பண்ணிக்கங்க. ஒரு ஃபைல் வந்து கொண்டுட்டு போய் சைன் வாங்க போறீங்கன்னா, ஒரு முறைக்கு 2, 3 தடவ செக் பண்ணிட்டு கொண்டு போய் சைன் வாங்குங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஒரு வேள நான் அத கேட்டிருந்தேன்னா, எனக்கு இந்த கெட்ட பேர் வந்திருக்காது." அப்படின்னு கூட சொல்லியிருந்தாங்க. அதனால யாருக்குமே வந்து கனவுங்கிறது அனுபவ ரீதியா நீங்க வந்து உணரும்போது தான் அத ஏத்துக்கவும் தோணும். இப்ப நம்ப இந்த இப்போ இதுக்கான அர்த்தம் இதுதான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, யானை வந்து மாலை போடுறது போல. நீங்க ஒரு கோவில்ல நிக்கிறீங்க, இல்ல வேற எங்கேயாச்சும் இருக்கீங்க அப்படின்னா, யானை வந்து உங்களுக்கு மாலை போடுது. அப்படி மாலை போடுவது போல கனவு வந்துச்சுன்னா, ஏதோ நல்ல காரியம் உங்க வாழ்க்கையில நடக்கப் போகுது அப்படின்னு சொல்லலாம். அதாவது உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கலாம். இல்லைன்னா திருமண தடை வந்து இருந்துச்சுன்னா, திருமண தடை போயி வந்து திருமணம் வந்து நடக்கலாம். பிரிந்த கணவன், மனைவி ஒன்று சேரலாம். இப்படி உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் இனி வந்து வரக்கூடிய காலங்கள்ல நடக்கும் அப்படிங்கிறது தான் இதுக்கான அர்த்தம். ஒருவேளை கணவன், மனைவி பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா, இந்த மாரி கனவு வந்துச்சு அப்படின்னா, இதுக்கு மேற்கொண்டு உங்களுடைய கணவன்கிட்டயோ, மனைவிகிட்டயோ நீங்க அப்ரோச் பண்ணும்போது, அவங்க மனசு மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது தான் இதுக்கான அர்த்தம். "காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்" அப்படிங்கிற மாரி நமக்கு இந்த மாரி ஒரு கனவு வரும்போது நமக்கு தேவையான செயல்கள அந்த சமயத்துல செஞ்சுக்கிறது தான் புத்திசாலித்தனங்க. அடுத்த கனவு பார்த்தீங்கன்னா, யானைக்கு உணவு கொடுப்பது போலங்க. யானைக்கு நீங்க உணவு கொடுக்குறீங்க. அந்த மாரியான கனவு வந்துச்சு அப்படின்னா, நீங்க யானைக்கு ஏதாவது ஒரு உணவு, வாழைப்பழம், இல்ல சாப்பாடு அப்படின்னு தனித்தனியா இல்ல, ஏதாவது ஒரு உணவு யானைக்கு கொடுக்கற போல கனவு கண்டீங்கன்னா, உங்கள சுத்தி இருக்கிறவங்க கிட்ட நல்ல இணக்கமான சூழ்நிலை, அதாவது பிரச்சனை இல்லாம சுமூகமான ஒரு சூழ்நிலையா செல்வீங்க அப்படின்னு குறிக்கக்கூடியது. அதாவது அவங்க கிட்ட சண்டை போட்டோ, மனஸ்தாபமோ, இல்ல அவங்க கிட்ட கோவமா திட்டி அப்படிலாம் போமாட்டீங்க. நீங்க வந்து அவங்களே தப்பு செஞ்சிருந்தா கூட நீங்க ரொம்ப சுமூகமா வந்து போவீங்க அப்படிங்கிறத குறிப்பது. அதேமாரி சுமூகமா போறது மூலியமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நிம்மதி அப்படிங்கிறது இருக்குங்க. இதே வந்து யானை வந்து இறந்து போவது போல கனவு கண்டா என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாம். யானை இந்த மாரி இறந்து போற மாரி உங்களுக்கு கனவு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க இருக்கக்கூடிய பதவியில தலைவர் யாருக்காவது மரணம் நிகழலாம். இல்லைன்னா முக்கிய பொறுப்புல இருக்கும் நபர் வந்து இறந்து விடலாம் அப்படிங்கிறது தான் இதுக்கான அர்த்தம். அதனால இந்த மாரி ஒரு கனவு வந்துச்சு அப்படின்னா, நீங்க உங்களுடைய உடல் ஆரோக்கிய ரீதியாவும் ரொம்பவுமே வந்து அக்கறை எடுத்து பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கனவு உங்களுக்கு முன்னெச்சரிக்கை பண்ணக்கூடிய ஒரு கனவு. அதாவது நீங்க செய்யக்கூடிய எந்த ஒரு செயல்கள்லயும் நல்லது, கெட்டது எதுன்னு ஆராய்ஞ்சு பார்த்து செய்யும்போது, உங்களுக்கு நல்லதே நடக்கும் அப்படிங்கிறது தான் இதுக்கான அர்த்தம். அடுத்த கனவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, யானையோட கூட்டம் இல்லைன்னா யானை வந்து குட்டியோட ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிற மாதிரியான ஒரு கனவு. இந்த மாதிரியான ஒரு கனவு வந்துச்சு அப்படின்னா, அ உங்களுக்கு வந்து அ அதாவது அந்த குட்டியோட விளையாடிட்டு இருந்தாலும் சரி, அந்த கூட்டத்தோட சேர்ந்து சந்தோஷமா, மகிழ்ச்சியா விளையாடிட்டு இருந்தாலும் சரி, இந்த மாரி கனவு வந்தா உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். பணம் கிடைக்கக்கூடிய புதிய தொழில்கள் வந்து தொடங்கி வருமானம் பெருகக்கூடும் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடியது. அது மட்டும் இல்லாம, புதிய தொழில்கள வந்து தொடங்கி வந்து வருமானம் வந்து அதிகரிக்கிறதுக்கு, நீங்க புதுசா ஒண்ணு ஆரம்பிக்கணும் அப்படின்னு நெனச்சா கூட, ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னா, கண்டிப்பா நீங்க ஆரம்பிக்கலாம். இந்த சமயத்துல உங்களுக்கு அது வெற்றி கிடைக்கும். அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, நீங்க செய்யக்கூடிய எந்த ஒரு செயலுமே வெற்றியில தான் முடியும் அப்படிங்கிறது தான் இதுக்கான ஒரு அர்த்தம்.
அதே மாரி வந்து நீங்க குழந்தை பாக்கியத்துக்காக ரொம்ப நாள் காத்துட்ருக்கீங்கன்னா, இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு கூடிய விரைவில குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இதுக்கான ஒரு அர்த்தமாக பார்க்கப்படுதுங்க. அடுத்த ஒரு கனவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யானையோட உரிமையாளர் போல கனவு கண்டா என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த மாரி யானையோட உரிமையாளர் போல கனவு வந்துச்சு அப்படின்னா, உங்க கனவுல வரக்கூடிய யானைக்கு, ஒருவேளை நீங்க தான் ஒரு உரிமையாளர் போல இருக்கிற மாரி கனவு வந்துச்சுன்னா, உங்களுடைய அந்தஸ்து உயரப் போகுது, உங்களுடைய புகழ் கூடப் போகுது அப்படிங்கிறத உணர்த்தக்கூடியதா இது. அப்ப இந்த சமயத்தில நீங்க எந்த ஒரு ஸ்டெப் எடுத்தாலும், அது உங்களுக்கு வெற்றியில தான் முடியும். நல்லதே நடக்கும் அப்படிங்கிறத உங்க வாழ்க்கையில உணர்த்துறதுக்கு தான் இந்த மாதிரியான கனவு உங்களுக்கு வரதுக்கு காரணங்க. அடுத்த கனவு பார்த்தீங்கன்னா, யானை மீது அமர்ந்து செல்வது போல கனவு வந்தா என்ன பலன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரியான காட்சி பொறுத்து பலன்கள் வந்து மாறும். அதாவது நல்ல சந்தோஷமாக யானை மீது அமர்ந்து நீங்க போறீங்க அப்படின்னா, கனவு கண்டீங்கன்னா பதவி உயர்வு, சொந்த வீடு இதெல்லாம் கிடைக்கும். அதுவே கோபத்தோட இல்லைன்னா சோகத்தோட செல்றது போல, அதாவது போறது போல நீங்க வந்து கனவு கண்டீங்கன்னா, புதிய பிரச்சனை, சிக்கல்கள், நஷ்டம், கவலைகள், கணவன் மனைவி பிரிவு, சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் ஏற்படும் அப்படிங்கிறத உங்களுக்கு முன்கூட்டியே உணர்த்துது. அப்ப இந்த மாரி விஷயத்துலலாம் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதுக்கான அர்த்தம். அதனால நம்ப காணக்கூடிய ஒவ்வொரு கனவுக்கும் ஒவ்வொரு விதமான அர்த்தம் அப்படின்னு இருக்குது. என்னதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ப நெறைய கனவுகள் கண்டிருந்தாலும், யானை அப்படின்னாலும், யானை சம்மந்தப்பட்ட நெறைய கனவுகள்ங்கிறது இது. உங்களுக்கும் யானை சம்மந்தப்பட்ட கனவு வந்துருச்சுன்னா, கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. நானு இந்த வீடியோ ஸ்டார்ட்டிங்லயே சொல்லியிருந்தேன். நீங்க கண்ட கனவு எவ்வளோ நாட்கள்ல பலிக்கும் அப்படிங்கிறத நான் சொல்றேன்னு. இப்ப நான் அத உங்களுக்கு சொல்றேன். நீங்க கண்ட கனவு 1 வருடத்துக்குள்ள அதனுடைய நல்லதோ, கெட்டதோ பலன்கள் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிரும். ஒருவேள நீங்க வந்து கனவு கண்ட நேரம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த நேரத்தில உங்களுக்கு இரவு கனவு வருது அப்படின்னா, எவ்வளோ நாட்கள்ல பலிக்குங்கிறத சொல்றேங்க. நாம நள்ளிரவு 1 மணி அளவுல கனவு கண்டீங்க அப்படின்னா, ஆம் உங்களுக்கு வந்து 1 வருடத்தில வந்து நல்லதோ, கெட்டதோ பலன்கள் இருக்கும். அதே வந்து 2 மணி அளவுல கனவு கண்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதோட பலன்கள் ஒரு 3 மாசத்துல நமக்கு கிடைக்கும். அதே அதிகாலை அந்த மாரி நேரத்தில கனவு கண்டீங்கன்னா, அது வந்து உடனே பலிக்கும் அப்படிங்கிறது தான் இதுக்கான அர்த்தம். உங்களுக்கும் வந்து எந்த நேரத்தில கனவு வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா, வீடியோவ லைக் பண்ணிக்கங்க, சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.